ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மினி vlog பார்க்கலாமா? இது திங்கக்கிழமை காலை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட மினி vlog மார்னிங் ரொட்டீனுக்கு வந்திருக்கிறோங்க. இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு பருப்பு கடையிலும் கேரட் பொரியலும் தான் பண்ணியிருந்தேன். மார்னிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா நைட்டு கொஞ்சம் தக்காளி சட்னி அரைச்சிருந்தேன். எப்போதுமே மறுநாள் காலையில் ஸ்கூல் இருக்குது அப்படின்னா தக்காளி சட்னி அரைச்சேன் அப்படின்னா சேர்த்து அரைச்சிருவேன். காலையில் அவசரத்துக்கு 2 தோசை ஊற்றி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இந்த புருஷன் பொண்டாட்டி சண்டையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கங்க. கல்யாணம் முடிஞ்ச புதுசில் நாங்கள் அதிகபட்சமாக உச்சபட்ச சண்டையெல்லாம் போட்டிருக்கிறோம். அப்போல்லாம் எனக்கு கோவமாக ஒரு என்னடா வாழ்க்கை இது சை அப்படின்னு தோணும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்குள்ள ஒரு 99% சண்டையே வரதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். வேணா 1% சண்டை வரலாம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு மேலே நிலச்சி நின்னதே இல்லை. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உச்சபட்ச சண்டை வரும்போதெல்லாம் என் வீட்டுக்கார்ட்ட நான் பல நாள் பேசாமல் இருந்திருக்கிறேன், சாப்பிடாம இருந்திருக்கிறேன். ஆனால் அப்படிலாம் இருந்து கூட அவங்க எங்கிட்ட பேசுறதுக்கு எந்த முயற்சியுமே எடுத்ததில்லை. என்ன சாப்பிட்டியா அப்படின்னு கூட என்கிட்ட கேட்டதில்லை. அதெல்லாம் எனக்கு அந்த டைமில் ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலும் ஓரளவு நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓ அவங்களோட கேரக்டர் அதுதான் அப்படின்ட்டு. ஸோ இப்போல்லாம் சண்டை போட்டால் நான் சாப்பிடாமலாம் இருக்க மாட்டேன், அதே மாதிரி அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என் ஹஸ்பண்டை சேடிஸ்டாலாம் பார்த்துடாதீங்க. அவங்களோட கேரக்டர் அது. அவங்கக்கிட்ட போய் நான் பேசிட்டேன் அப்படின்னா எதுவுமே நடக்காத மாதிரி அடுத்த செகண்ட் அவங்களும் என்கிட்ட பேசிடுவாங்க. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட தோற்று தான் போயிருக்கேன். ஆமாங்க, அப்படி நான் தோற்று போனதுனால தான் எங்களுக்குள்ள 99% நான் சண்டையே வரதில்லை அப்படின்னு சொன்னேன். யாராவது ஒருத்தர்கிட்ட தோற்று போயிடுங்க, கணவன் மனைவி வாழ்க்கை அழகாக இருக்குங்க சொல்லணும்னு தோணிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.